அவங்களுக்கு முன்னாடி பாடி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த பாட்டை என்ன பண்ணியாச்சு, சிஸ்டர் வருவாங்க, என்னைக்கு வருவாங்க, இன்னைக்கு அந்த பாட்டை என்ன பண்ணணும், அவங்களுக்கே பாடணும். அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அவங்க ஒரு வாட்டி பாடுவாங்க. நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது சிஸ்டர் பாடணும்னு. சிஸ்டர் எந்த நேரத்தில் உங்களுக்கு பாடணும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பாடுவாங்க. இருந்தாலும் ஏன் ஆசை, என்னது சின்ன சின்ன ஆசைகள் இருக்குதா இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எது, இன்னைக்கு சகோதரி வழியாக கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? பின்னாடி கேட்குதுங்களா? கேட்கல, கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கு. இதுலேயுமே கம்மியாக தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இது ஓகே. பிரைஸ் தி லார்ட். பின்னாடி கேட்குதுங்களா கிளியரா? ஓகே. ஆண்டவருக்கு மகிமை. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சுகமா நலமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை எல்லாம் நேரடியாக பார்க்குறதுல. ஏன்னா ஆன்லைன்லேயே பார்த்து, ஆன்லைன்லேயே பேசி, ஆன்லைன்லேயே இறைய வார்த்தையை கேட்டு, இப்பொழுது ஆண்டோடைய மகத்தான இரக்கத்தினால, கிருபையினால் உங்களை எல்லோரும் நேரடியாக சந்திக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்கள்ல? சந்தோஷமாக வந்தீங்களா இல்லை துக்கத்தோடு வந்தீங்களா? சந்தோஷமாக வந்தீங்க. ஆண்டவரை பார்க்க, ஆராதிக்க. புரியல, ஒரு எண்ணத்துக்கு வந்துருக்கீங்க, துக்கத்தோடு வந்திருக்கீங்க. இங்கேருந்து போகும்போது சந்தோஷமாக போகணும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன, இங்கேருந்து போகும்பொழுது நான் வெறுமனே போக மாட்டேன். ஆமென். வெறுமனே போக மாட்டேன். இன்றைக்கான அபிஷேகம், இன்றைக்கான ஆசீர்வாதம், இன்றைக்கான மன்னா எனக்காக கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரால் சொல்ல முடியும், இயேசு அருமையானவர், இயேசு அழகானவர்? அனுபவிச்சிருக்கீங்களா? இயேசு அழகானவர், அருமையானவர், அன்பானவர், இனிமையானவர், மகத்துவமானவர். அவர் என் மீட்பரானவர், அவர் என் அன்பானவர். கணவனை பார்த்து ஈஸியாக சொல்லிடலாம், என் அன்பே, என் அழகே, என் ஆறுயிரேன்னு. மனைவியை பார்த்து சொல்லிடலாம், என் அன்பே, அழகே, ஆறுயிரேன்னு. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உண்மையாக அவருடைய அன்பு ரசிச்சிருந்தோம்னா, ருசிச்சிருந்தோம்னா, அவர் யாருன்னு உள்ளமுணர்ந்து அனுபவித்திருந்தோம்னா, அவர் இனிமையானவர், அவர் அழகானவர், அவர் அருமையானவர் என்று சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிட முடியும். அறிக்கையிடுவோமா? ஏற்கனவே நம்ம துதிச்சிருக்கோம், ஆனால் நான் துதிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா என் அப்பா என் துதியை விரும்புவார். நம்முடைய துதியை விரும்புகிறவர் நம்ம ஆண்டவர். அதனால அவரை வர்ணிச்சு பாடும் பொழுது இன்னும் விரும்புவார் இல்லையா? உங்கள் கணவன்கிட்ட போய் உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் இல்லையா? உங்கள் மனைவியை பார்த்து கணவன் சொன்னீங்கன்னா, மறு ஜென்மம் எடுத்தானா உன்னதான் மனைவியாக தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னால் வேண்டாமா? வேண்டான்னு சொல்கிறாங்க. பாவம், புருஷன் பின்னாடி இருக்க போகிறாரு இல்லையா? பரவாயில்ல, ஆண்டவரே உங்களுடைய மணவாளர். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலக மணவாளன், உலக மணவாட்டி ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்றவர்களா இல்லாமல் போகலாம். உங்களுடைய இதயத்தை காயப்படுத்தலாம். விரும்பி வந்த வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் இப்போ விரும்பாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே நமக்கு மணவாளர். உங்களுடைய மணவாட்டி, நம்முடைய மணவாளர், நம்முடைய ஆத்துமநேசர், நம்முடைய எஜமான, நம்முடைய துணையாளர், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமா இருக்கிறவர் யார்? நம் ஆண்டவர். அவரை அனுபவிச்சிட்டோம்னா, அவரை சுவைச்சிட்டோம்னா, அவரை நம்முடைய வாழ்க்கையில பூரணமா பெற்றுக்கொண்டோம்னா, இந்த வாழ்க்கையில ஒரு வேற சொத்தே வேண்டாம். ஆமென். வேற ஒரு ஆசையே நமக்கு வேண்டாம். ஆசையெல்லாம் நீதானையா, வாஞ்சையெல்லாம் நீதானையா. கேட்பீங்களா அந்த பாட்டு? ஒரு நாளை இது அறிக்கையிடும் பொழுது அப்பா பரலோகம் திறந்து நம்ம அருகாமையில் வராமல் இருப்பாரா? இருக்க மாட்டார்.
அவருடைய அழகை வர்ணிச்சு அவருடைய இரக்கத்தை வர்ணிச்சு நம்ம பாட 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 ஆராதிக்க ஆராதிக்க துதிக்க துதிக்க பரலோகம் நமக்கா திறக்கப்பட அவருடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்தை நிரப்போம். நம்ம இருக்கிற கூடாரம் முழுவதும் அவருடைய மகிமையால இறங்கும். அதனால ஒரு நிமிஷம் மீண்டும் ஒரு விஷயம் சாரி உங்களை மீண்டும் எழுந்திருக்க சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி உள்ளத்தை திறந்து கொடுத்து ஆண்டவர் வர்ணிக்க போகிறோம். அப்பா நீங்க எவ்வளவு அழகானவர், நீங்க எவ்வளவு அருமையானவர், நீங்க எவ்வளவு இனிமையானவர் என்று சொல்லி அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை வர்ணிக்கணும். அவரை உங்களை கண்முன் கொண்டு வாங்க. உங்க கணவரை உங்க மனைவியை கண்முன்னே கொண்டு வந்தால் சில சமயம் ஏமாற்று அடையலாம். சில சமயம் இந்த மூஞ்சியை போய் கண்முன்ன கொண்டு வந்தனேன்னு தோணலாம். இந்த மூஞ்சியை போயிட்டு என்னுடைய இருதயத்தில் நான் நினச்சிட்டே இருக்கிறேனே அப்படின்னு தோணலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்முன் கொண்டு வந்தோம்னா அவருடைய அழகான கண்கள், அவருடைய இரக்கமுள்ள கண்கள், அவருடைய பரிசுத்தமுள்ள கண்கள், 1000 ஒளிப்படைத்த தீ பிழம்புகளை போன்றதான அவருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கும், இரக்கத்தோடு உற்று நோக்கும், காருண்யத்தோடு உற்று நோக்கும். உன் உள்ளத்தினுடைய உணர்வுகளை அறிந்து அவர் உன்னை உற்று நோக்குவார். உன் கண்ணீர், நீ படுக்கையில வடிக்கிற கண்ணீர், உன் ஆழ்மனதில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற போராட்டம், பயம், கவலை, கலக்கம், துக்கம், துயரம், வேதனை, வெறுமை, தனிமை எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் அறிந்திருக்கிறது. அவருடைய கண்கள் அறிந்திருக்கிறது. அவருடைய இருதயம் உணர்ந்திருக்கிறது. அப்படியே அவர் உன்னை உற்று நோக்குவார். நீ இருக்கிறபடியே இதுதான்ப்பா நான் துயரமும் தோல்வியும் பலவீனமும் சோர்வும் வியாதியும் வாழ்க்கையினுடைய பல்வேறு போராட்டங்களும் நெருக்கி நெருக்கி கீழே விழுந்து விழுந்து எழுந்திருக்க முடியாம ஒரு நாளும் சின்ன பின்னமாக்கி என்னுடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை இழந்து போய், நிம்மதி இழந்து போய், சமாதானத்தை இழந்து போய், ஏமாற்றத்தோடும் கண்ணீரோடு தான்ப்பா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே அப்பாவை திறந்து கொடுப்போம். அப்பாவுக்கு கூட இருதயத்தை திறந்து கொடுப்போமா. நீர் எவ்வளவு அருமையானவரையா, நீர் எவ்வளவு இனிமையானவரையா, நீர் எவ்வளவு அருமையானவரையா, நீர் எவ்வளவு இனிமையானவரையா. அப்படியே இருதயத்தின் ஆழத்தின் அறிக்கைங்க ஒரு ஸ்டெப் எடுக்க முடியா. அப்படியே காலை ஆட்டி ஒரு ஸ்டெப் உடல் உள்ள ஆவி எல்லாத்தோடு ஆராதிக்கலாம். உடல் உள்ள ஆவி எல்லாத்தோடு ஆராதிக்கலாம்.
ராஜா என்னுடையவர் என் நேசகர்த்தரே என்னுடையவர் என் நேசகர்த்தரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் என் இயேசு 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 இரண்டு கல்வர்களுக்கு மத்தியில விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவுல எனக்காக ஒரு ஆடு பலியானதே, எனக்காக உனக்காக ஒரு ஆடு பலியாக இருக்கப்பட்டிருக்கிறதே. அந்த பரிசுத்த ரத்தம் சிரசிலிருந்து கால் வரைக்கும் காய்ந்தோடி அந்த பரிசுத்த ரத்தம் இந்த அறையை முழுவதும் இந்த சபை கூடார முழுவதும் வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடியிருக்கிற ஒருவர் மீது கூறப்படும்படி அதே கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே எல்லை நான் இயேசு ராஜா எல்லை நான் இயேசு ராஜா என்னுடையவர் என் அன்பு நேசரே என்னுடையவர் என் அன்பு நேசரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் இயேசு இயேசு அவர் இயேசு அவருடைய நாமம் இயேசு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து விண்ணகத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்தி விண்ணகத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்தி அதே அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவோமா, அப்பாவை கூப்பிடுவோமா, இயேசுவா இயேசுவே என்று சொல்லி பரலோக நமக்காக திறக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவா இயேசுவே என்று அவருடைய நாமத்தை கூப்பிடுங்க பிள்ளைகளே. உள்ளத்தை உயர்த்தி குரலை உயர்த்தி இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தை இன்னும் மண்ணும் அடிபணிகிற ஒரே நாமத்தை என் மீட்புக்காக உன் மீட்புக்காக உலக மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை எல்லா நாவுகளும் அறிக்கையிடுகிற ஒரே நாமத்தை எல்லா முழங்கால்களும் மட்டியிடுகிற ஒரே நாமத்தை அப்படியே உள்ளத்தின் ஆழத்துக்கு அறிக்கையிடுவோமா, இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்குபவரே எங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறதற்காக நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஒரு யந்தர சபபோடோரே கபாட்டிரிகா தடரபா ஓம்டே வேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் இந்த ஜெப கூடார முழுவதும் தாபத்தோடு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு அப்பா அப்படி வார்த்தை கேட்கும்படி இந்த ஓய்வு நாள்ல போய் தேடி வந்திருக்கிற ஒரு மகன் மீது மகள் மீதும் பரிசுத்த ரத்தத்தினுடைய முத்திரை வைக்கிறேன். அப்பா இந்த நாளுக்குரிய அபிஷேகத்திற்கு எதிராக இந்த நாளுக்குரிய வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தரப்பட்ட பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு இருளின் அந்தகாரம் வாழ் மனதில மறைந்திருந்து ஒளிந்திருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பொறாமை உணர்வுகள் வரட்டு கௌரவங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் அப்பா உலகத்திற்குரிய ஊழியர்களுக்குரிய சிற்றின்ப நாட்டங்கள் அப்பா எங்களுக்குள்ள இருந்து எங்கள் ஆழ் மனதுக்குள்ள இருந்து ஒரு நொடியும் ஒரு கனவும் எங்களுக்குள்ள பய உணர்வை கலக்கத்தின் உணர்வை நம்பிக்கையின்மையை இருளந்த சூழ்நிலையை கொண்டு வந்து நம்பிக்கையின்மையை கொண்டு வந்து எங்களை கீழே விழத்தாட்ட நினைக்கிற எல்லா இருளின் நந்தகாரங்களை எல்லா அந்நிய வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரங்கள் நாமத்தினால பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமையினால தூய ஆவி ஆண்டவருடைய விண்ணக நெருப்பினால சபித்து நிர்மலமாக்கி நிறுத்தி நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா. ஓ காபா சந்திரி ஓ ரபா பாபா 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 ஓ ரிகாரி அந்தர சந்திரி கோவடரபா எல்லாரும் குரல் உயர்த்தி அப்பாவுடைய பரிசுத்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் எபிரேயர் 10:10 வசனத்தின் பிரகாரம் நானும் நீயும் தூயோர் ஆக்கப்படும்படி ஒரே ஒருவரை நமக்காக சித்தப்பட்டிருக்கிற விலையேற பெற்ற ரத்தம் நிறைவுள்ளோர் ஆக்கப்படும்படி 10:14 வசனத்தின் பிரகாரம் நமக்காய் சித்தப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் 1 பேதுரு 1:18 வசனத்தின் பிரகாரம்
இருக்கிற மூதாதையுடைய பாவக்கட்டு சாபக்கட்டிலிருந்து உன்னை துரத்தி துரத்தி உன் சமாதானத்தை குலைக்கிற உன் குடும்ப வளர்ச்சி தடை பண்ணுகிற எல்லா சாபக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி எனக்காக முன்னதாக சிந்தப்பட்டிருக்கிற மாசு மறுவற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஊற்றப்படும்படி ஆவியானுடைய ரத்தத்தை காட்டிலும் எனக்காக உனக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படும்படி எபிரேயர் 2:14 வசனத்தின் பிரகாரம் மரணத்தை மரணத்தினாலே முறியடித்த அலகையை மரணத்தை மரணத்தினாலே முறியடித்த ஆட்டுக்குட்டியாடிய ரத்தம் ஊற்றப்படும்படி ஒப்பு கொண்டு பிள்ளையே ஆட்டுக்குட்டியாடிய ரத்தத்தை கரத்தில் எடு ஆட்டுக்குட்டியாடிய ரத்தத்தை கரத்தில் எடு ஆட்டுக்குட்டியாடிய ரத்தம் ஊற்றப்பட விடவெல்லாம் விடுதலை இந்த அறை முழுவதும் உள்ள முட்டுக்குகள்ல உச்சம் தள்ளிருந்து உள்ள நாள் வரைக்கும் ஒரு மகள் மீதும் நீங்க இந்த அறையிலிருந்து நீ கூப்பிடும் பொழுது அப்பாவுடைய ரத்தத்தை உனக்குள்ள ஊற்றும் பொழுது உன் குடும்பத்துல ஒரு விடுதலை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விடுதலை உன் அந்தரங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை எல்லா தரப்பட்ட கட்டுகள் இருந்து எரிகோ கோட்டைகள் இருந்து எல்லா சிறை இருப்புகள் இருந்து பரிசுத்த ரத்தம் விடுதலை கொடுக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அந்த ரத்தத்தை கரத்தில் எடுத்து அப்படியே உச்சம் தள்ளிந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றுவோமா? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை கரத்தில் எடுக்கிறோம். அந்தகார வல்லமையை துரத்துகிறோம். இயேசுவின் அதிகாரங்கள் நாமத்தினாலும் ரத்தத்தின் வல்லமையினாலும் எல்லா அந்தகார வல்லமைகளை துரத்தி எல்லா அந்நிய வல்லமைகளை துரத்தி இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை இந்த நாளுக்குரிய வல்லமை பெற்றுக் கொள்வோம். குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமை வசனத்தை எத்திடுவோம். எல்லையில்லா ஜெயத்தோடு குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் செய்திடுவோம். எல்லையில்லா ஜெயத்தோடு சேர்த்திடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோரே, ஒரு சிறையிருப்பை திருப்பும் நாடிது. சிறையிருப்பை நாடிது. ரத்தமே ரத்தமே அபிஷேகம் அப்படியே ஊற்றப்படுகிறது. பிள்ளைகளே, உன் ஜனத்தின் மீது, உன் குடும்பத்தின் மீது, உன் கணவன் மீது, உன் மனைவியின் மீது, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களின் மீது, உன்னுடைய பொருளாதாரத்தின் மீது, உன்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை தடை பண்ணுகிற ஒவ்வொரு நபர்கள் மீது, உலகத்தினால் எழுப்பியிருக்கிற எல்லா கோலியாத்தின் மார்புகளின் படைகளின் மீது, அவனுடைய மோகவின் படைகளின் மீது இந்த ரத்தத்தை ஊற்றி மீட்பின் சமாதானம், அவருடைய பிறப்பின் சமாதானம், மகிழ்ச்சி மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கி உமது ஜனங்கள் உண்டு மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கி சந்தோஷத்தாலிரப்பி ஆவியின் நிறைவை திரும்பத்தாரச்சன்ய சந்தோஷத்தாலிரப்பி ஆவியின் அட்டுக்குட்டியான ரத்தத்தை அப்படியே கரத்தில் எடுத்து வீடு முழுவதும் தெளிங்க. உங்க வீடு முழுவதும் தெளிங்க. உங்க குடும்பத்துல தெளிங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தெளிங்க. உங்க பலவீனப்பட்டிருக்கிற உறுப்புகளை தெளிங்க. இப்பொழுதே ரத்தத்தினுடைய விடுதலை, ரத்தத்தினுடைய அபிஷேகம் உனக்குள்ள ஓ ராமா வா பாதி காச்சா ராஷாந்தி ரீதோ
ரத்தம், இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியாடி ரத்தம், தரை முழுவதும் உனக்குள்ள 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 ஒரு மகன் ஒரு மகன் எல்லா பிள்ளைகளே கட்டுகிறது, எல்லா ஏவர்கள் ஒரு மனத்த அபிஷேகம் பரிசுத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் பரங்களால் பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே இயேசு கிறிஸ்துவே இரக்கமே இயேசு கிறிஸ்துவே இரக்கமே அபிஷேகம் வாஞ்சித்து கேள்வியே வாஞ்சித்து கேள் எல்லாரும் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தத்தினால் நாம் மூடப்பட வேண்டும், ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தத்தை நாடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் இப்பொழுதே எனக்காய் திறக்கப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியாடி ரத்தம் ஊற்றப்பட்டு பரிசுத்தத்தை நாடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் அவரை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். அவர் மாத்திரமே போதும் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தில் அவரை முகமுகமாய் நான் பார்க்க வேண்டும் ஐயா. நீர் மாத்திர போதும் நடி, நீர் மாத்திர போதும். உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாய், உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பரிசுத்தவானாய், உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட உடைய மகனாய், உடைய மகளாய் ராஜா இறந்து போன அடையாளத்தை, இறந்து போன அங்கீகாரத்தை, இழந்து போன இறை சாயலை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ளும்படி அந்த உதாரி மகனை போல உடைய பிறப்புக்காக அப்பா உடைய முதலாம் வருகையான உடைய பிறப்புக்காக ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஒரு குடும்பமாய் அப்ப ஒரு சபையாய் இந்த சமூகத்துல வந்திருக்கிறோம் ஐயா. எங்க தாய் கன்னிமரியாளோடு இணைந்து விண்ணக தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து பரலோக சேனையோடு இணைந்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி சதா காலமும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த பரலோக சேனையோடு இணைந்து அப்பா நாங்கள் உண்மை ஆராதனை செய்கிறோம். இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்குள் இருக்கிற எங்களுக்குள்ள நீர் போட்டிருக்கிற இந்த ஆவியின் அனலை மீண்டும் ஒரு விசை அனல் மூட்டி எழுப்புகிறோம் ஐயா. ஒரு ஷபபபரி கத்திரி அந்தட ரபபபரி தரபரவா அப்பா உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி. உடைய மகிமை எங்களை மூடுவதற்காக நன்றி. நீங்க மாத்திர போதும் நடி. இந்த நாள்ல நாம பெற்றுக்கொள்ள விரும்புகிற விலை உயர்ந்த சொத்து நீர் மாத்திரமே என்று சொல்லி அறிக்கையிடுகிறவங்க அப்படியே பரலோகத்திற்கு நேராக கரங்களை உயர்த்துவோமா? பரத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய உம்மிடமிருந்து எனக்கு உதவி வரும்
என்று சொல்லி. எனக்கு உதவி வரும் கண்மலை நீர் அல்லவோ, எனக்கு உதவி வரும் கண்மலை நீர் அல்லவோ, எனக்கு உதவுகிற என் பரலோக தகப்பன் நீர் அல்லவோ. மனிதனுடைய முகம் மறுக்கப்படும் பொழுது, மனிதனுடைய கரங்கள் மறைக்கப்படும் பொழுது, எனக்காய் உதவுகிற கரம் உமதல்லவோ. என் காலடி சறுக்குகிறது என்று நான் சொன்ன பொழுது, அப்பா என்னுடைய காலடி சறுக்கி விழும் பொழுது என்னுடைய காலை பற்றி பிடிக்கிறவர் நீர் அல்லவோ. அப்பா என் கண்ணீர் வரும் பொழுது, என் கண்கள் குளமாய் மாறும் பொழுது, உலகம் என்னை வெறுத்து தள்ளும் பொழுது, உலக உறவுகள் என்னை மறக்கும் பொழுது, நம்பின மனிதர்கள் எனக்கு எதிராக எழுந்து என்னை கைவிடும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு எதிராக எழுந்து நான் நம்புகிற காரியங்கள் நடக்காமல் போகும் பொழுது, நான் நம்பி இருக்கிற ஒரே கேடகம், நான் நம்பி இருக்கிறப்பா என் ஒரே அடைக்கல பாடம், நான் நம்பி இருக்கிற என் மறைவிடம், என் உறைவிடம், என் புகலிடம் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ, நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. அறிக்கையிடு பிள்ளையே, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் கண்ணீரை காண்கிறவர், என் கதறலை அறிகிறவர், என் உள்ளத்தை ஆய்ந்து அறிகிறவர், என் வறுமை அறிந்திருக்கிறவர், என் வெறுமை அறிந்திருக்கிறவர், என் தனிமையை உணர்ந்திருக்கிறவர், எனக்குள் இருந்து எனக்காய் செயலாற்றுகிறவர், எனக்காக இறங்கி வருகிறவர், போராடுகிறவர், வழக்காடுகிறவர், வாதாடுகிறவர். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நீ காண போவதில்லை என்று சொல்லி, உனக்காக போராடுவது நான் அல்லவா என்று சொல்லி எனக்காய் போராட இறங்கி வருகிற தெய்வம், எதிர்த்து நிற்கிற கோலியாத்தின் படைகளை முறியடிக்கிற தெய்வம், எதிர்த்து நிற்கிற பார்வோனின் படைகளை முறியடிக்கிற தெய்வம், எதிர்த்து நிற்கிற அம்மோனிய மோவாபிய படைகளை ஒன்றுமில்லாமல் ஆகுகிற தெய்வம். ஓ நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. நீர் மகத்தில் எனக்கு போதும்பா, உங்க பிரசன்னம் எனக்கு போதும் டாடி, உங்க சமூகம் எனக்கு போதும்பா, உங்க சமூகம் எனக்கு போதும்பா. அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நான் எங்கு சென்றாலும் உம்முடைய கரம் என்னை தாங்குமே, உம்முடைய கரம் என்னை தாங்குமே, உம்முடைய பிரசன்னம் என்னை சுற்றி சுற்றி நெருங்குமே. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இவர்கள் என்னை அன்பு செய்வார்கள், அவர்கள் என்னை அன்பு செய்வார்கள், இவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று சொல்லி உதவியை நோக்கி மனிதர்களுக்காக காத்திருந்த நாட்கள் போதும் ஐயா. அப்பா உறவுகளை நோக்கி ஓடின காலங்களும் நேரங்களும் போதும் டாடி. அப்பா இனியும் நான் வாழ்கிற ஒரு நாளும், இனியும் நான் ஜீவிக்கிற ஒரு நாளும், இனியும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஓடுவது உமக்காகவே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க அப்படியே கரங்களை உயர்த்துவோமா. உண்மையாய் உண்மையாய் இதத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பண உணர்வோடு நீங்க மட்டும் போதும்பா, உங்க சமூகம் எனக்கு போதும்பா. உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு இப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவோட பேசுங்க பிள்ளைகளே, அப்பாவோட பேசுங்க, அப்பாவோட பேசுங்க. நீங்க போதுங்கடி, இந்த பிரசன்னம் போதும்பா. உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. எத்தனையோ உறவுகள், நம்பி போன உறவுகள், நான் காத்திருந்த உறவுகள் ஆண்டவரே, கணவன் கூட, மனைவி கூட, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட என்னை உதாசீனப்படுத்திட்டாங்கப்பா. யார் அன்பு தேடி ஓடினோ, யார் அன்பு எனக்கு போதும் என்று ஓடினேனோ, அந்த அன்பு எல்லாம் என்னை ஏமாற்றிடுச்சுப்பா. அந்த அன்பு எல்லாம் அப்பா எனக்குள்ள வெறுமையும் தனிமை தான் கொண்டு வந்துச்சே தவிர எனக்குள்ள நிறைவு வரலப்பா. நான் எதிர்பார்க்கிற சமாதானம் எனக்கு கிடைக்கல டாடி. எனக்கு நீங்க போதும்பா. எத்தனை இருதயங்கள் நொறுக்கப்பட்ட
காயப்பட்டு வந்திருக்கிறீங்க, எத்தனை இருதயங்கள் காயப்பட்டு வந்திருக்கிறீங்க, தனிமையோடு வெறுமையோடு எல்லா மனிதர்களாலும் கைவிடப்பட்ட நிலைகளோடு அப்பாவுடைய சமூகத்துல நீங்க வந்திருக்கீங்க பிள்ளைகளே. அப்படியே இருதயத்தை திறந்து கொடுத்து, இருதயத்தை திறந்து கொடுத்து, எதிர்பார்க்கும் உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ, எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், 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 நீங்க போதும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவீங்களா? நீங்க போதும்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அப்படியே எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து 2 கைகளையும் நெஞ்சுக்கு நேராக வைத்து கண்களை மூடி பயபக்தியோடு அப்பாவுடைய பிரசன்னம் நம்மத்தில இறங்கி வந்திருக்கிறது பிள்ளையே. ஒரு மகிமையின் வேகமாக இந்த கூடாரம் முழுவதும் அவருடைய தெய்வீக பிரசன்னம், ஆறுதல் தரும் பிரசன்னம், உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றும் பிரசன்னம், உன்னுடைய வழிகளை எல்லாவற்றையும் திறந்து கொடுக்கிற பிரசன்னம், கரடு முரடானவைகளை சமதளமாக்கி கோணலானவைகளை நேராக்கி இரும்பு தாழ்பால்களை முறியடித்து செப்பு கதவுகளை உடைத்து உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை உனக்காக அப்பா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவுலனை நீ பெற்றுக்கொள்ளும்படி அவர் பரலோக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். உன் அருகாமையில இறங்கி வந்திருக்கிறார். பரலோக தேவ தூதர்களோடு தாய் கன்னிமரியாளோடு இதோ பரலோக சேனையே நம்மத்தில நம்ம அருகாமையில அவருடைய சிங்காசனம் நம்முடைய அருகாமையில அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பிரசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க போதும் என்று சொன்ன மாத்திரத்துல யேசுவா இயேசுவே நீர் போதும் என்று சொன்ன மாத்திரத்துல அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து விட்டது பிள்ளைகளே. இந்த நாளுக்குரிய அபிஷேகம், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அப்பா அவருடைய இரத்தத்தினால முத்திரையிட்டு தூய ஆவியான நிரப்பி இந்த நாளுக்கான பரலோக மன்னாவை பூலோக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி நம்ம இதயத்தை ஒப்பு கொடுப்போம். அப்பா என்னை தாழ்த்துகிற, எங்களை வெறுமையாக்குகிற ஐயா, இந்த அறை முழுவதும் ஒரு பரலோக மகிமை இறங்கி விட்டதற்காக நன்றி. இந்த பிரசன்னைகளை மூடி விட்டதற்காக நன்றி. அப்பா ஒன்றுக்கு முதவாத தூசுக்கு துரும்புக்கும் சாம்பலுக்கு மொத்த இந்த அடிமையை மறைத்து அப்பா பரிசுத்தம் என்று சொல்லிக்கொள்ள, நீதி என்று சொல்லிக்கொள்ள, ஞானம் என்று சொல்லிக்கொள்ள அப்பா அவருடைய வேத புத்தகத்தினுடைய அப்பா ரகசியங்கள் அறிந்து கொண்டேன் என்று சொல்லிக்கொள்ள என்கிட்ட ஒன்றுமில்லை என்றாலும் அப்பா உம்முடைய பரிசுத்த பரலோக அழைப்பு தரிசனத்தை நீர் என் மீது வைத்திருக்கிற வழியினால நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி என்னை மறைத்து உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி, உம்முடைய வார்த்தையினுடைய அபிஷேகம் வெளிப்படும்படி அப்பா வந்திருக்கிற உம்முடைய ஜனம் வெட்கப்பட்டு போகாதபடி, வெறுமனே வெளியே சென்று விடாதபடி, வந்தபடியே போய்விடாதபடி, பாத்திரங்கள் நிரப்பப்படும்படி ஒரு பரலோக அக்கினி பரிசுத்த அக்கினி போடப்பட்டு எரியும் அக்கினி தீ பிளவுகளாக தேசத்தை கலக்குகிறவர்களாக, விடுதலையின் ஊழியர்களாக, சாட்சிகளாக எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு பரலோக வல்லமை, பரிசுத்த வல்லமை நீர் கட்டவிழ்த்து விடுவதற்காக நன்றி ஐயா. தாழ்த்துகிறேன், வறுமையாக்குகிறேன். எல்லா துதி, எல்லா கண்ணு, எல்லா மகிமைய இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வவல்லவரும் ஆகிய பரிசுத்த நாமத்திற்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
Amen. Praise the Lord. Praise the Lord.